ஹலோ ரைட் டெஸ்டிங். ஹலோ 1 2 3. ஹலோ யோ என்னையா குறவர்னு கேக்குது? ஒரு சின்ன கேள்விதான். உங்களுக்கு மனைவியாக வரப்போகிற பொண்ணு, ஐ மீன் உங்களுக்கு ட்ரீம் கேர்ள் எப்படி இருக்கணும்? கேரக்டர் வைஸ் செட் ஆனாலே போதும். கேரக்டர் வைஸ் செட் ஆனால் போதும். என்னங்க அது அப்படின்னா? எனக்கு ஏற்ற கேரக்டராக இருந்தால் போதும். ஓகே. அழகு, அறிவு, படிப்பு அது ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஓரளவுக்குன்னா அந்த ரொம்ப ஆவரேஜ், அவ்வளோ ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, அவ்வளோ எனக்கு செட் ஆகணும். அவ்வளோ ஒரு கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வெள்ளன்னு சொல்ல முடியாது சார். அப்படி உங்களுக்கு செட் ஆகாது. ஒரு 4 அடி 4 அடி. அது ஓகே. ஓகே சூப்பர் ஜி. சரி இப்போ நீங்க தான். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்கக்கூடாது. மேடம் உங்க பேரு? சந்தியா. என்ன பண்றீங்க? MCA ஃபர்ஸ்ட் இயர். உங்க ட்ரீம் பாய் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சும்மா கேம்னு விளையாண்டுட்டே இருக்க கூடாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எங்க கூட. டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னா எப்படி? எனக்காக கொஞ்ச நேரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் மேடம் படத்துக்கு வரதா இல்ல சொல்ல ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். அப்படின்னா நீங்க சமையல் பண்ணும்போது காய்கறிகளை கட் பண்ணி தரணும், லைட் சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது, துணி துவைக்கணும். கைண்ட் ஆஃப் அடேங்கப்பா என்ன பொண்ணு என்ன பொண்ணு எல்லாத்தையும் பண்ண சொல்லுவீங்க. எல்லாத்துலயும் half ஆஃப் ஈக்குவல் தானா? என்னோட பெட்டர் half. பொண்டாட்டி என்ன வாழ்க்கையில பாதி, உடம்புல பாதி, ஆயுஸ்ல பாதி, வயசுல பாதி, எல்லாத்துலயும் பாதி பாதி. மொத்தத்துல அலாவுதீன் படத்துல வர அடிமை மாதிரி இருக்கணும்ங்கறீங்க. என்னோட பெட்டர் half-ஆ இருக்கணும், அவ்வளவுதான். பெட்டர் half-னு சொல்லிட்டு ஃபுல்லாவே அவர் தான் வேலை பண்றாரு போல. என்கிட்ட மட்டும் இவ்வளவு क्वेश्चन போதும். ரொம்ப நல்லவங்களா இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் ஹைட் ஒரு ரீசன், ரொம்ப ஷார்ட்டா எதிர்பார்க்கல. அப்புறம் நல்ல பொசிஷன்ல இருக்கணும். இது ரிஜிட்டட். நெக்ஸ்ட் அழகா இருக்கணும் தான் நினைப்பாங்க. நிறைய பேசணும். அப்பா அம்மாவுக்கு வந்து மரியாதை தரணும். பச்சை பொண்ணா இருக்கணும். பச்சை பொண்ணுன்னா எனக்கு புரியல. படிச்ச பொண்ணு. ஐயா நான் ஒரு பச்சை மண்ணியா பொண்ணா இருக்கணும். அப்படின்னா பேண்ட் ஷர்ட் போடக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஐயோ போடுறப்ப போட்டுக்கணும், போட இல்லாம போடக்கூடாது. ஓ இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கணும், அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கணுங்கிறீங்க. அதுனா இது, இதுனா இது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரா? அழகாவும் இருக்கணும், அம்மா அப்பா பிடிச்சதா இருக்கணும், எனக்கும் பிடிச்சதா இருக்கணும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. எனக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கணும், எங்க ஃபேமிலிக்கும் பிடிச்ச பொண்ணா இருக்கணும், எல்லாரையும் நல்லா பாத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஐ மீன் மனசு நல்லா இருந்தா போதும். ஐ மீன் கடைசி வரைக்கும் எனக்காக இருந்தா போதும். இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றேன். மனசு பிடிச்ச பொண்ணா இருக்கணும், படிச்ச பொண்ணா இருக்கணும். படிச்ச பொண்ணுனா என்ன படிச்ச பொண்ணு? என்ன சார் டிகிரி இல்ல, நல்ல கேரக்டர்ல நல்ல பொண்ணா இருந்தா போதும். இல்ல இப்ப படிச்ச பொண்ணுன்னீங்களா? அது அதான் டிகிரி முடிச்சா போதும். டிகிரி படிச்சா போதும். நான் எஜுகேஷன் ஓகே, எஜுகேஷன் ரொம்ப இதால இல்ல, எஜுகேஷன் முடிச்சா போதும். ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே ஆப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். ஹோம்லி ஃபிகர். குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொசசிவா இருக்கலாம், டூ பொசசிவா இருக்கக்கூடாது, டு சம் எக்ஸ்டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொசசிவா, கைண்ட் ஹார்ட்டடா, லவபிளா, கேரிங்கா இருக்கணும். குட்டியம்மா ஜூஸ் எடுத்துக்கடா, ஃபுட் எடுத்துக்கடா. கேரிங்கா இருக்கணும், பிளஸ் நல்ல கேரக்டரா இருக்கணும். இப்போதைக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல, நல்லா கேரிங்கா பாத்துக்கிட்டா போதும். பொண்ணுங்களை நம்புறது தப்பு, கவுந்து புட்டா ஊரெல்லாம் தப்பு.